Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பாக்கெட் ஆம்லெட் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இட்லி தோசையை சாப்பிட்டு போர் அடிச்ச நமக்கு இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கோம். அதுல கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிரலாம். லைட்டா எண்ணெய் தடவி அதை நம்ம வந்து கொஞ்சம் தனியா வச்சிரலாம். இப்போ நம்ம உள்ள வைக்கிற அந்த ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு முட்டை எடுத்துர்க்கேங்க. முட்டையை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதோட இப்போ நம்ம குட்டி குட்டியா நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். அதோட சால்ட் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இதை நல்லா தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். இது வந்து கொஞ்சம் கனமாக நம்ம பூரிக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் சென்டரில் அந்த முட்டையோட மிக்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு சுற்றி நம்ம 4 சைட்லேயும் சேர்த்து மடிக்கணும். அந்த முட்டை வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கிறதுக்கு 4 சைட்லேயும் சேர்த்து மடிச்சிருங்க. அந்த மாதிரி நிறைய வச்சிங்கன்னா உங்களுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அதை நம்ம எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா ஒரு சூப்பரான ஒரு பூரியும் ஆம்லேட்டும் சேர்ந்த காம்பினேஷனில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் இல்லைங்களா? இட்லி தோசையே கொடுத்தா போர் அடித்து போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து செய்யும்போது நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் வந்து அந்த எக்கை வந்து உள்ளே வச்சு நீங்கள் பொரிக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ சப்பாத்தி மாதிரி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த எக்கெலாம் வந்து உங்களுக்கு நல்லா அந்த மாவில் வந்து இறங்கிரும். அதனால் நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்க போகிற நேரத்துக்கு நீங்கள் அந்த முட்டை மிக்ஸை வந்து நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பாக்கெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.